டேய் எனக்கு இன்னும் ஜனவரி பிப்ரவரியே ஒழுங்கா சொல்ல தெரியாதுடா. அதுக்குள்ளேயே அதுக்கு அர்த்தத்தை சொல்ல சொன்னா சொல்லியே தான் ஆகணுமா? சரி ஆன் பண்ணி தொலை. இந்த ஜனவரி 1 நியூ இயர் கான்செப்ட் கண்டுபிடிச்சது வந்து ரோமானியர்கள் தான். அவங்க ஒவ்வொரு மாசத்துக்கும் எப்படி பேர் வச்சிருக்காங்கன்னா, ஜனவரி மந்த்துக்கு வந்து அவங்களோட ஏஞ்சல் வந்து ஜனூஸ் அப்படிங்கிறவங்களோட பேரை வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிப்ரவரி மாசத்துக்கு பிப்ரோ அப்படிங்கிற அவங்களோட இன்னொரு ஏஞ்சலோட பேரை வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மார்ச்சுக்கு வந்து அவங்களோட போர் கடவுளான மார்ஸ் அப்படிங்கிறவங்களோட பேரை வந்து வச்சிருக்காங்க. ஏப்ரல் மாசத்துக்கு பார்த்தா லத்தீன்ல வந்து புதுசா ஒண்ணு பிறக்குது அப்படின்னு சொல்ற விஷயத்த வந்து ஏப்ரலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை வந்து ஏப்ரல் மாசத்துக்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மே மாசத்துக்கு வந்து அவங்களோட பெண் தெய்வம் மரியாவோட பேரை வந்து மே மாசத்துக்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஜூன் மாசத்துக்கு வந்து மெர்குரிக் ஜூனியஸ் அவங்களோட தெய்வம் அந்த பேரை வச்சுதான் ஜூன் மாசத்துக்கு ஜூன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படியே பார்த்தா ஜூலை மாசத்துக்கு வந்து அவங்களோட பேரரசர் ஜூலியஸ் சீசரோட ஞாபகமா வந்து ஜூலை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆகஸ்ட் மாசத்துக்கு அவங்களோட 2வது பேரரசர் அகஸ்டஸ் சீசரோட பேரை தான் வந்து ஆகஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மார்ச் மாசம் அவங்க நியூ இயரா இருந்துச்சுல, அப்போ இருந்த வருஷப்படி எப்படின்னா ரோமானிய லாங்குவேஜ் படி தான் வந்து இந்த மாசத்தை வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து செப்டம்பர் அப்படின்னா வந்து 7, மார்ச்ல நியூ இயர் இருக்கும் போது செப்டம்பர் வந்து 7வது மாசமா வந்திருக்கு. அதனால அதுக்கு செப்டம்பர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அக்டோபருக்கு வந்து அக்டோனா 8, அதுக்காக அக்டோபர். நவம் அப்படின்னா 9, அதுக்காக நவம்பர். அதே மாதிரி டிசம்பர் அப்படின்னா 10, அதுக்காக டிசம்பர்னு அவங்களோட லாங்குவேஜ்ல நம்பர்ஸ் எப்படி சொல்லுவாங்களோ அது மாதிரி அந்த மந்த்துக்கு பேர் வச்சிருக்காங்க.